கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்கள் அனைவருக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக இருந்து எங்களுக்கு ரட்சிப்பை அளித்தவரே, உங்களை சோத்தரிக்கிறோம், உங்களை வணங்குகிறோம். உமக்காக ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த ஆலயத்தை நாங்கள் உங்களை தொழுது கொள்ளும் பொழுது நீர் இதை அங்கீகரித்து எங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்று கேட்க இருக்கின்ற இந்த அருளுரையை எங்கள் மனதில் உணர்த்தி அதற்கு ஏதுவாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையும் திராணியையும் தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. சரி, சூப்பர். கிறிஸ்தவர்கள்னாலே அன்பு சந்தோஷமும் எப்பவுமே என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? அன்பு சந்தோஷமும் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி எப்பவுமே பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு தெரியணும். எதையுமே காசை மறந்து வச்சாலும் சரி, இது ரெண்டையும் மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியும்னா நம்மளோட நடத்தையில தான் பிரதிபலிக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வர்றதுனாலையோ நம்ம சர்டிஃபிகேட்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுனாலையோ கிடையாது. நம்மளோட நடத்தையில தெரியணும் நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள். நடந்து போகும்போதே அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இன்னைக்கு நம்ம பிரசங்கம் ரட்சிப்பை குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் பாக்கியவான்கள்னு இந்த பிரசங்கம் முடியும் போது நிச்சயமா உணர்வீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிடுவோமா? எடுத்தவங்க யாராச்சும் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் உணர்ந்து நான் அவர்களை ஆரோக்கியமாக இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் எப்படிங்க கொழுந்து இருக்கிறதா? ஆதலால் மந்தமாய் கேட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே உன் கண்கள் காண்கிறதுனாலும் உன் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் வாக்கியம் உள்ளவைகள். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நடுவில் இதை பற்றி பார்ப்போம். ஏசப்பா என்ன சொல்றாரு. முதல்ல நமக்கு ரட்சிப்பு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணுது? அர்த்தம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இல்லையா? ரட்சிப்பு அப்படின்னா திடீர்னு யாராச்சும் எழுப்பி ரட்சிப்புனா என்னப்பான்னு கேட்டா, கிறிஸ்தவர்களா இருக்க நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பேன்னு முழிப்போம். நம்மவா இல்லையா? அடுத்தவங்களுக்கு விலக்கி சொல்றது கஷ்டம். இப்போ நம்ம கிட்ட யாராவது புறஜாதி யாரையா வராங்க, நம்ம போய் அவங்கள்ட்ட போய் ரட்சிக்கப்பட்டுட்டியா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. கிறிஸ்தவரான நம்ம தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு எடுத்து சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கு புரியும். புதுசாக அந்த வார்த்தையை கேள்விப்படும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது? ரட்சிப்புனா என்னன்னு தெரியறது இல்லை. தெரியாதவங்கள்ட்ட போய் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் அவங்களுக்கு புரியாது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு அவங்களுக்கு புரிகிற நடையில எடுத்து சொல்லணும். அப்ப ரட்சிப்புனா என்ன, அது எப்படி வரும், யாரால வரும், எந்த காலத்துல வரும், எதுக்காக வருங்கிறத நம்ம முதல்ல முழுசா தெரிஞ்சிருக்கணும். நம்மவா இல்லையா? அதை பத்தி நம்ம முதல்ல முழுசா தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரட்சிப்புனா யாருக்கு என்னன்னு தெரியும்? யாராவது கை தூக்குங்க. உட்காந்தபடியே சொல்லலாம் ரட்சிப்புனா என்னன்னு. ரட்சிப்புனா சரி, ரட்சிப்புனா என்ன அப்படின்னா ஒரு பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். ஒரு இடத்துல இருந்து நம்மளை ரட்சிப்பது, காப்பாற்றுவது. நம்மளால நம்மளை காப்பாற்றிக்க முடியாத சூழல்ல இருக்கும் பொழுது ஒருவர் நம்மளை காப்பாற்றுகிறார் அல்லவா? அதுக்கு பேர் தான் என்ன? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புன்றது முதல்ல யார் யாருக்கு வரும்? கிறிஸ்தவர்களுக்கு வருமா? இந்துக்களுக்கு வருமா? முஸ்லிம்களுக்கு வருமா? யார் யாருக்கெல்லாம் அந்த ரட்சிப்பு உண்டு? யாருக்கு தெரியும்? ரட்சிப்புன்றது பொதுவா அனைத்து மனிதர்களுக்கும் உடையது. ரட்சிப்பு என்பது மதம் பார்த்தோ, இனம் பார்த்தோ, மொழி பார்த்தோ வருவது கிடையாது. என்ன வருவது? எல்லாருக்கும் வருவது. எங்க இருக்கு? பைபிள் இருக்கணும் இல்லையா? அது எங்க இருக்குன்னு தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு உண்டு. அதனால என்ன, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரும், இந்துக்களுக்கு மட்டும் வரும், முஸ்லீம்களுக்கு மட்டும் வரும் அப்படிலாம் கிடையாது. ரட்சிப்புன்றது எல்லா மனிதர்களுக்கும் உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அதிகமாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் ரொம்ப பரிச்சயமான மிருகம், ஆமாவா இல்லையா? நமக்கு நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கையும் உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு காரணம் சொல்லவா, ஒரு விளக்கம் சொல்லவா? நம்பிக்கை அப்படின்னா ரட்சிப்புன்றது ரத்தத்தின் மூலியமாக வரும், ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக ரட்சிப்பு வரும். ஆனால் எல்லா மதத்தார்களுக்கும் தெரியும் ரட்சிப்பு ரத்தத்தினால வரும் அப்படின்னு. மூட நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஆடு மாடு ரத்தத்திலேருந்து வருதுன்ற நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து மாறி ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். ஒரு காலத்தில் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஆடு மாடெல்லாம் பலி கொடுத்து தான் பரிகாரம் செலுத்திக்கிட்டு அந்த புண்ணியத்தெல்லாம் தேடிட்டு இருந்தோம். ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, நமக்காக கிருபாதார பலியாக, என்ன பலியாக, கிருபாதார பலியாக நமக்காக இங்கே அவதரித்து மரித்து ரத்தம் செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொண்டு வந்துட்டாரு. நம்மளால அந்த ரட்சிப்பை நேரடியாக வாங்க முடியாது. வேறுபட்ட ரட்சிப்பை என்ன பண்ணிட்டாரு, பிதாவின் மூலியமாக குமாரனை அனுப்பப்பட்டு குமாரன் ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் நிமித்தமாக மனித குலத்துக்கு அனைவருக்கும் என்ன ஆயிடுச்சு, அந்த ரட்சிப்பு வந்துருச்சு. நம்ம இனிமேலுக்கு ஆடு மாடுகளை பலியிட தேவையில்லை என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாக சாற்றி கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டார், நம்ம பாவத்தை எல்லாத்தையும் கழுவிட்டாரு. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவர்கள் இன்ன வரைக்கும் இனிமேல் நம்ம ஆடு மாடெல்லாம் பலியிடாத காரணம் என்ன, இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக வந்து விட்டார். இதுதான் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து ரட்சித்து விட்டார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, நமது பாவம் எல்லாம் முற்றிலுமாக கழுவப்பட்டது என்பதுதான் என்னது, உண்மை. ஆனா நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சிலப்ப என்ன பண்ணிடுறோம், பூஜை புனஸ்காரம்னு வெளியில நிறைய பேர் பண்றாங்க. அதெல்லாம் கடவுள் அங்கீகரிப்பாரா, அங்கீகரிக்கவே மாட்டார். அதனால நமக்கு ஏதாவது நல்லது வருமா, வராது. அது வேதத்தில் எங்க இருக்கு, அதே தீத்து 3ஆம் அதிகாரம் எடுங்க, அதே தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நாம் செய்த நீதியின் கிரிகையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே போதும். எதின்படி ரட்சிருக்காரு, தமது இரக்கத்தின்படி. நம்ம பண்ற பூஜைனாலேயோ நம்ம பண்ற புனஸ்காரத்தினாலேயோ நாம பலியிடுகிற ஆடு மாடு கோழி இதன் நிமித்தமாகவோ நமக்கு ரட்சிப்பு வரல. நம்ம பண்ற தான தர்மங்கள் மூலியமாக நமக்கு ரட்சிப்பு வரல. நம்ம பண்ற நல்லது நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு வரல. எதின் நிமித்தம் கொடுத்திருக்கிறாரு, இரக்கத்தின் நிமித்தம். எது நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்னதான் போய் நம்ம வந்து ஜோசியர்கிட்டையோ இல்லை மற்ற கடவுள்கிட்டையோ நம்ம போய் கேட்டு அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணாலும் நமக்கு ரட்சிப்பு வராது. எங்க வரும், இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே இடத்துல இருந்து மட்டும்தான் ரட்சிப்பு என்னைக்குமே வரும். அதுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, பூஜை புனஸ்காரத்திலேருந்து ரட்சிப்பு வராது, ஆற்றத்தினாலோ மாற்றத்தினால ரட்சிப்பு வராது. வர்றது ஒரே ஒருத்தர்னால, யாருனால, இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் வரும். அதுவும் அனைத்து விதமான மக்களுக்காக வரும். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்தது வந்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் விசுவாசத்தினாலே ஆமென். இப்போ என் கையில் ஒரு 10 ரூபா இருக்குது, சரியா? என் கையில் ஒரு 10 ரூபா இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு 10 ரூபா வேணும். அவர் அங்கேருந்து முட்டி போட்டுட்டு என்கிட்ட 10 ரூபா கொடுங்க கொடுங்க கொடுங்க, எனக்கு வேணும், தேவை இருக்குன்னு வெளியிட்டே இருக்கிறான்னு வச்சிங்களேன், அந்த 10 ரூபா அவர் கைக்கு போயிடுமா? என்கிட்டேருந்து போகாது. 10 ரூபா என்கிட்ட தான் இருக்கு, நல்லா தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் கையை நீட்டி கொடுக்கணுமா இல்லையா? இந்த கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுல, ஒரு பரிவர்த்தனை நடக்குது இல்லை, அந்த பரிவர்த்தனை என்ன அப்படின்னா அதுதான் என்னது, ஃபேக்.
என்னது? ஃபெய்த். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. 2 தீமோத்தேயு 3:15 படிங்க மறுபடியும். அங்க என்ன போட்டிருக்கு? விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அந்த ரட்சிப்புக்குரிய கவனம். இப்ப நமக்கு இயேசுகிட்ட அந்த ரட்சிப்பு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னத்தை பெற்றுக் கொடுக்கும்? அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கும். உங்க மனசுல இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்ற விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ரட்சிப்பு வந்துடும். அது யார் மூலியமா வருது? இயேசு கிறிஸ்து மூலியமா வருது. நம்ம விருதான வார்த்தைகள் மூலியமாக ஏதோ மாயாஜாலம் மந்திரமாக திடீர்னு இந்த பவர் அப்படின்னா படகு மேலே கீழே விழுந்துறாரு. நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்பணும். அந்த விசுவாசம் என்று ஒன்று இருந்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு கையளிக்கப்படும். இந்த ரகசியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அது எப்படின்னு பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. ரோமர் 10:15. அனுப்பப்படாமல் விட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி. எவ்வளவு அழகாக. ரோமர் 10:15 15 மட்டும் படிங்க. அனுப்பப்படாமல் ஒரு மறுபடியும் படிங்க. அதை அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சுவிசேஷமா இருக்கு. அப்புறம் எவ்வளவு அழகானவைகள். அதாவது இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு தெரிஞ்சிச்சு இயேசுவுக்கும் நமக்கும் இடையில அந்த ரட்சிப்பு பரிமாறணும் அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் மனசுல இருக்கணும். அந்த ரட்சிப்பு உங்களை அடைவதற்கு உங்ககிட்ட விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி சபைகளில நீங்க பிரசங்கம் கேட்கும் பொழுது, வேதத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடக்கும்போது இங்கே உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து உங்கள் மனசில் ஏற்றுக்கிட்டு வேதத்தை ஆராய்ந்து வேதத்திலிருந்து கேள்விகளை கேட்டு நீங்கள் தெரிந்து புரிந்து கொள்கிறீங்கல்ல, அந்த புரிதல் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வேணும் அப்படின்னா நம்ம ஆலயத்துக்கு வந்தால் தான் அந்த விசுவாசம் கிடைக்கும். மளிகை கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ ரட்சிப்பும் கிடைக்காது, விசுவாசமும் கிடைக்காது. ரட்சிப்பு வேணும்னா அந்த விசுவாசத்தின் மூலியமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை படித்து தியானித்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதே ரோமர் 10:17 தெளிவாக சொல்லியிருக்குது. நீங்கள் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரசங்கியார் போதிக்கிறாங்கன்னா அதை உள் மனசுல வாங்கிக்கிட்டு நீங்க படிச்சு பார்த்து அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரசங்கியார்ட்ட நீங்க கேட்டு உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்துல நீங்க வளரணும். அப்பதான் உங்களுக்கு ரட்சிப்புன்றது கிடைக்கும். நான் இந்த ரட்சிப்பை கொடுத்து படிக்கும் போது கிரேக்கத்தில் இந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு சொட்டேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் காதில் வாங்கிக்கோங்க. அதை பற்றி படிக்கும் போது எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் மித்தவங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலிருந்து நான் அர்த்தத்தை எடுத்து கொடுத்தாதானே அது நல்லபடியாக இருக்கும். வெளியில் 1008 உதாரணங்கள் இருக்கலாம், அது எத்தனை காலத்துக்கு நிலச்சி நிற்கும்னு தெரியாது. உங்கள் வாழ்க்கை தான் பரிபூர்ணமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. உங்ககிட்டேருந்து நான் ஏதாவது ஒரு உதாரணத்தை சொன்னால் தானே மக்களுக்கு அது புரிபடும். நான் வெறுதாக என்ன பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிட்டேன்னா அது எப்படி அவங்களுக்கு புரியும் ஓகே, அதை அவங்களுக்கு உணரணுமே. அதை நான் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறதுன்னு பிரயாசப்பட்ட காலங்கள் உண்டு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பதாக இந்த மாதிரிலாம் நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்போ படிக்கும் போது ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் நான். என்னன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நான் அந்த ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க, தீர்க்கதரிசிகள் அவங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்க்குறேன். அவங்கெல்லாம் எப்போ ரட்சிப்படைந்தாங்க, எந்த காலகட்டத்தில் ரட்சிப்படைந்தாங்க, டேர்னிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது, பவுலடிகாருக்கு எந்த இடத்துல இருக்குது, யோவானுக்கு எந்த இடத்துல இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த இடத்துல இருக்குது தேடி பார்க்கும்போது என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒருவேளை சிமியோன் தாத்தா இயேசு கிறிஸ்து குழந்தையா இப்போ ஆலயத்தில் கையில் ஏந்தும் போது வந்துச்சோ, இல்லை நர்சாட்சி இவருக்கு கொடுக்கும் போது வந்துச்சோ, இல்லை ஊழியத்துக்கு ஆரம்பிச்சும் போது வந்துச்சோ, எந்த புள்ளியில் இவருக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நானும் அலசி ஆராய்ச்சி பார்க்குறேன், என்ன ஏசப்பா என்ன சுத்தரில் விட்டியே, நான் எப்படி எனக்கிட்டே ஒரு கேள்வி இருந்தால் நான் எப்படி மற்றவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான்
கடைசியாக சரி 1க்கு 4 தடவை அந்த இதை படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் உட்காந்து படிக்கும் போது தான் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு உந்துதல் ஏற்படுது. அந்த சிலுவையில் இருக்கும் போது அந்த ரத்தத்தை சிந்தும் போது தானே நமக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்தாரு. அந்த தருணத்தை இன்னொரு 4-5 வாட்டி படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். லூக்கா 23வது அதிகாரம் எடுங்க. லூக்கா 23வது அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த நடந்த சரித்திரத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட நான் ரட்சிப்பேன், அவர் எப்போ ரட்சிப்படைஞ்சார் நான் தேடினேன். அது எவ்வளோ பெரிய தவறுன்னு கடவுள் எனக்கு உணர்த்தினார். ஏன் அப்படின்னா அவரு தான் நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறார். தப்பு பண்ணாதானே முதல்ல ரட்சிப்பு வேணும். அவர் தான் தப்பே பண்ணலையே, அவர் தானே நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்திருக்காரு அப்படின்றத இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே புரிய வச்சார் அப்படின்னா இந்த 37வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த சரித்திர வரலாறை படிக்கும் போது தான் எனக்கு புரியுது. அங்கே என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கல்வன் இருக்கிறான், இந்த பக்கம் ஒரு கல்வன் இருக்கிறான். இந்த பக்கம் கல்வன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு முடிஞ்சா நீயும் ரசித்துக்கோ என்னையும் ரசித்துக்கொள்ளு ஒரு சைடு உள்ளவன் இகழ்றான். இன்னொரு சைடு உள்ளவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு புத்திமதி சொல்லி என்ன பண்ணுறான், கடைசி காலத்தில் என்னை ரட்சியும், என்ன பண்ணுங்க என்னை அழைச்சிக்கோங்க அப்படின்னு கெஞ்சிறான். கேட்டவன் பொழைச்சிக்கிட்டான், மேலே போயிட்டான். இகழ்ந்தவன் என்ன பண்ணிட்டான், அங்கேயே தொங்கிட்டான். என்ன பண்ணாரு, கடவுள் அவனுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவானவர் அவனை எடுத்து விட்டாரு. அந்த தருணத்தில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இயேசு கிறிஸ்துவானவர் அப்பழுக்கு அற்றவர், அவர் எந்த தண்டனைக்கு உட்பட்டவர் அல்ல. நம்மை காக்கவும் நம்மை நம்பிக்கையின் மூலியமாக நம்மை விசுவாசத்தின் மூலியமாக வழிநடத்துவதற்காக தான் அவர் வந்தார். நம்மளை ரட்சிப்பது தான் அவரோட உண்மையான குறிக்கோள். அவர் ரட்சிக்கப்பட தேவையில்லை, நம்ம தான் ரட்சிக்கப்பட வேண்டியதுன்றது நாங்கள் எனக்கு புரிஞ்சது அங்கே தான். அதை மறுபடியும் படிக்கும் போது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்த விஷயம். அதில் அந்த 39வது வசனத்தில் 2வது பகுதியை படிங்க. 39வது 2வது பகுதி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதாவது இந்த பக்கம் உள்ள கல்வன், அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, இந்த பக்கம் ஒரு கல்வன் இருக்கான், இந்த பக்கம் ஒரு கல்வன் இருக்கான். இந்த பக்கம் உள்ள கல்வன் என்ன பண்றான், இகழ்றான் இயேசு கிறிஸ்துவ. உண்மையை ரட்சித்துக்கோ என்னை ரட்சிக்கோன்னு சந்தேகத்தில் இருக்கிறான். அப்ப அடுத்தாப்புல இந்த சைடு உள்ள கல்வன் சொல்றான், அடுத்தது படிங்க 41வது, நாமும் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். இவங்கிட்ட சொல்றான், இயேசு கிறிஸ்து சொல்ல வாய்ப்பு இல்லை, நியாயத்தின்படி இவருக்கு தண்டிக்க முடியாது, ஏன்னா இவர் தப்பு பண்ணல. அப்ப இந்த சைடு இருக்க கல்வன் இந்த சைடு இருக்க கல்வன் சொல்றான். அப்படிங்க நாமோ அடுத்தது நாம் நடப்பித்தவைக்கையும் பலனை அடைகிறோம். அதாவது நம்ம பண்ணதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம். அடுத்தது படிங்க, இவர் தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. நம்மளை பற்றி நம்ம எதிரி தான் சாட்சி சொல்லணும், நம்மளை பற்றி நம்ம விசுவாசி தான் சாட்சி சொல்லணும். இவர் நல்ல போதகர் அப்படின்னு என்ன சொல்கிறான், ஒருத்தன் சாட்சி கொடுத்துட்டான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலுவையில் தொங்கும் போது. ஏறக்குறைய இந்த பக்கம் உங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களை காட்சிப்படுத்த முடியுதா என்னன்னு தெரியல. இங்கே உள்ளவரும் ரத்த சொட்ட தொங்கிட்டு இருக்கிறாரு, இந்த சைடு உள்ளவரும் ரத்த சொட்ட தொங்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு எந்த அளவு விசுவாசம்னா நம்ம நிலைமையிலே தான் இருக்கிறாரு, ஆனாலும் இவர் நம்மளை ரட்சிப்பார். அவன் கண் முன்னாடி தெரியலங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கல்வன் முன்னாடி எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது இவர் நம்மளை ரட்சிக்க முடியும். ஏன்னா 2 பேரும் சாவர நிலைமையில சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? 2 பேருக்கும் தெரியும் அடுத்த ஒரு சில நொடிகள்ல நம்மள உயிர் போகுதுன்னு. ஆனா அவனுக்கு இருந்த விசுவாசம் கடைசி நொடியிலும் இயேசு கிறிஸ்துவானவர் என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று இதை படிக்கும் போது எனக்கு உள்ள அடிச்சிருச்சு. ஆஹா, என்ன ஒரு விசுவாசம். மரிக்கும் தருவாயில் மரிக்கும் தருவாயில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை கண்டு என்ன சொல்றான், என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்றான். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதிரி விசுவாசம் தான் நமக்கு என்ன பண்ணும், ரட்சிப்பை உண்டு பண்ணும். விருதான வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லி துதிக்கிறதுனால உங்களுக்கு ரட்சிப்பு வராது. நீங்க மனசுல உணர்ந்து என்ன பண்ணணும், ஜெபிச்சு பண்ணாதான் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ரட்சிப்பு வரும். இது ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சில் ஒரு ஆர்டர் சர்வீஸ் நடத்துறோம் தெரியுமா? முதல்ல என்ன பண்ணுவோம், பாவரிகெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் பரமண்டல ஜெபம், அப்போ சில விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு கடைசியாக தானே சர்வீஸை முடிப்போம். அதே மாதிரி அந்த சிலுவையில் வச்சு ஒரு குட்டி 6வது சர்வீஸை நடத்திட்டு பாருங்க. முதல்ல என்ன பண்ணுறான்,
தன்னோட பாவத்தை அவன் அறிக்கை பண்ணிட்டான். எதன் மூலம் அறிக்கை பண்ணுறான்? நம்ம பாவம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அவர் பாவம் பண்ணலை அப்படின்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ணி முடிஞ்சிருச்சு. அடுத்தாப்புல என்ன பண்ணுறான்? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். பணக்கெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னையும் ரசித்துக்கோங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு முடிஞ்சாச்சு. அடுத்தாப்புல என்ன பண்ணுறான்? இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடிமையான என்னையும் நினைத்து கொள்ளும். பரமட்டு ஜபம் சொல்லி முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமும் அறிக்கையிட்டாச்சு. இன்டைரக்டாக ஒரே வசனத்தில் எல்லாம் ஒரு ஆட்ராசி விஷயம் முடிஞ்சுட்டு கடைசியில் என்ன வேலை? கடவுள் ஆமைன்னு போட்டு வச்சுக்கணும். நம்மவா இல்லையா? 43வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இந்த 43வது வசனத்துல ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் இன்னைக்கு ரசிப்பேன் நாளைக்கு ரசிப்பேன் இல்லை, நாளைக்கு வாப்பா பார்க்கலாம் நாளானிக்கு வாப்பா பார்க்கலாம் இல்லை, அவன் மனம் திரும்ப அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே அவனுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. பாவம் மன்னிப்பு கேட்டாச்சு, அறிக்கை இட்டாச்சு, கடவுளை அதை அங்கீகரிச்சு உன்னை நான் அழைச்சிக்கிறேன்னு சொல்லியாச்சு. இதில் என்ன ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த மெய்யாகவே என்ற வார்த்தை இருக்குது இல்லை, வேதாகமத்து 43வது வசனத்தில் மெய்யாகவே இருக்கின்ற வார்த்தை உண்மையான கிரேக்க மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, மூல பாஷையான கிரேக்கத்தில் ஆமேன் இருக்கு. என்ன இருக்கு? ஆமேன் அப்படின்னு இருக்குது. அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் சொல்கிறேன். கை ஐபன் கை ஆர்கே அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல. என்னது? கை ஆட்டோ ஐபன் ஆமேன் அப்படின்றது. கடவுள் என்ன சொல்றாரு? அவன் சொன்ன வாக்கியத்துக்கு இவர் என்ன பண்றாரு? ஆமேன்னு சொல்லி அந்த ஜபத்தை முடிச்சு வச்சு அவனை மேலே எடுத்துக்கிறாரு. நம்ம எவ்வளோ ரசிக்கப்பட்டவங்க பாரு. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரசித்துக்க முடியும். இதுல என்னப்பா என்ன கேட்டால் 2 கல்வர்களுமே கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவாங்க? ஏன் அப்படி சொல்லுவேன்னா, ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், நீ ரட்சிப்புக்கோன்னு இகழ்றான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து. அப்புறம் என்ன தெரியுது? அவனுக்கு ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சிருக்கு. கிறிஸ்தவனுக்கு தான் ரட்சிப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரட்சிப்பை பற்றி அவன் பேசுறான். அப்போ அவன் ஒரு கிறிஸ்தவன் தான். இந்த சைடு உள்ளவன் என்ன பண்ணுறான்? ஆக்கினையை பற்றி பேசுகிறான். இன்னொரு கல்வன். 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் மன்றாடியவன் என்ன பண்ணான்? பிழைத்து கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். இகழ்ந்தவன் என்ன பண்ணான்? அங்கேயே தான் இருக்கிறான். அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. அதே மாதிரி தான் நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கடைசி காலத்தில் கிறிஸ்தவராக இருக்க நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்? பார்த்துக்கேறி போயிடுவோம், மற்றவங்களாம் இங்கேயே உட்காந்து கிடப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, மோட்சம் உண்டு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரட்சிப்பை பற்றி எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இனிமேலுக்கு நீங்கள் ரட்சிப்புன்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்புன்னு நீங்கள் தெளிவாக யாரு கேட்டாலும் சொல்லணும். நீ புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அப்புறமேல கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருக்குன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது. அந்த கேள்வி ஞானம் தான் நம்மள என்ன பண்ணும்? ஒருவரை வளர்த்து விசுவாசத்துக்குள்ளாக நடத்தும். உண்மையில ஓகே தானே? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? நம்ம என்ன பண்ணணும்? இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் இங்கே முட்டி போடுற மாதிரி அனுதினமும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது நம்ம விசுவாசத்துல தான் இருக்கு. எப்படி அந்த கல்வன் விசுவாசித்தானோ அதே மாதிரி நம்மளும் விசுவாசிக்கணும். சரியா? ஜெபம் பண்ணி முடிப்போம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்கள் அனைவரையும் குடும்பமாக ஒன்று சேர்த்து ரட்சிப்பை குறித்து கற்றுதலை கொடுத்தீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் உமது வாக்கையில் கிளைத்து ரட்சிப்பை பெற்று அனுதினமும் சந்தோஷித்து வாழ நீங்கள் கிருபை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்டது அனைத்தையும் மனதில் ஏற்றி ரட்சிப்பின் அவசரத்தையும் ரட்சிப்பின் உண்மையையும் ரட்சிப்பின் சாராம்சத்தையும் புரிந்து கொள்ள எங்கள் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.